போச்சே போச்சே, அழகெல்லாம் போச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? மாலாக்கா வீட்டில் இருக்கீங்களா? அட கடவுளே, இவ வேற வராளே. இப்ப என்ன செய்வான்னு தெரியலையே. யார் இந்த கோமாளி நடு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு? மாலாக்காவுக்கு பாட்டியா இருக்குமோ? பாட்டி இருக்குன்னு மாலாக்கா சொன்னதே இல்லையே. சரி, விசாரிச்சு பார்ப்போம். பாட்டி பாட்டி, நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களோ? மாலாக்கா மாதிரியே இருக்கீங்க கொஞ்சம் சாடையில. ஏட்டி, நான் ஒன்றும் பாட்டி இல்லை, நான் மாலாதான். அடக்கடவுளே, என்னாச்சு மாலாக்கா? நீங்களா இது? நம்பவே முடியலையே. மூஞ்சிலாம் ஏன் இப்படி வெந்து போய் கிடக்கு? ஒரு பூட்டி கிரீம் போட்டேன் டி, அது மூஞ்செல்லாம் இப்படி ஆயிட்டு. அடக்கடவுளே, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் ஆகுது? ஏதாவது மருந்து போட வேண்டியது தானே? சரி சரி, கவலைப்படாதீங்க, சரியாயிரும். இனிமேல் நீங்க பியூட்டி இல்லை, பாட்டி. வாங்க என் கூட, கடைக்கு போகணும். நான் எங்கேயும் வரமாட்டேன், நீ போ. அட வாங்கம்மா, சும்மா நகைக்கடை வரைக்கும் போயிட்டு வருவோம். இந்த கவரிங் நகைக்கடைக்கு தான், வாங்க. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். சரியானாதான் வருவேன், நீ போ. ராமு காசு கொடுத்துருக்காரு, வந்தா பிரியாணி வாங்கி தருவேன். பிரியாணியா? சரி வாரேன். வாங்க வாங்க போவோம். மூஞ்சி ரொம்ப அடி வாங்கியிருக்கே. கிண்டல் அடிச்சின்னா நான் வரமாட்டேன் பார்த்துக்கோ. சரி சரி, கிண்டல் அடிக்கல, வாங்க. கடை திறந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, ஆனா ஒரு கஸ்டமரையும் காணுமே. நிறைய பேர் மொத்தமா வராங்க, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான். ஏட்டி, இதுதான் நீ சொன்ன கடையா? ஆமாக்கா, இந்த கடை தான். வாங்க மேடம், வாங்க வாங்க. என்ன பாக்குறீங்க? ஏ பொம்பளை, உனக்கு என்ன வியாதி? மூஞ்செல்லாம் இப்படி இருக்கு. இங்கிட்டு வராத, கஸ்டமரை கெடுக்காத. அங்கிட்டு தள்ளி போய் ஒரு ஓரமா நில்லு. இப்படி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துற ஆளுகளே. இதுக்கு நம்ம வராம வீட்டிலேயே இருந்திருக்கலாம். ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்து அசிங்கப்படுறோமே. எப்பா தம்பி சும்மா இரு, அவ எங்க கூட தான் வந்திருக்கா. முகத்துல லேசா புண்ணு வந்திருக்கு, அது சரியாயிரும். அவளை எதுவும் சொல்லாத. அவங்க தான் எங்க ஊரு பியூட்டி. மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க, தெரியாம சொல்லிட்டேன். சரி சொல்லுங்க, என்ன பார்க்கணும்? இருப்பா, முதல்ல எல்லாரும் நல்லா உட்காந்துக்கிடுறோம், அதுக்கப்புறம் மெதுவா பார்க்கும். உட்கார போறீங்களா? இங்க ஒரு சேர் தானே இருக்கு, எல்லாரும் எப்படி உட்காருவீங்க? அந்த கவலை உனக்கு எதுக்கு தம்பி? அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிடுறோம். ஏப்பா கடைக்கார தம்பி, இந்த கல்யாணத்துக்கெல்லாம் சேலைக்கு மேட்சா நகையெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த வாடகை செட்டு, அந்த நகையெல்லாம் காட்டுறியா? சரிக்கா, இருங்க காட்டுறேன். ஏக்கா, இந்த நகை செட்டை பாருங்க, இது நல்ல நிறைய இருக்கும். நிறைய ஜோடி இருக்கு, கழுத்துல காதுல எல்லாம் போடுறது எல்லா ஐட்டமும் இருக்குது. போட்டிங்கன்னா நல்ல நிறைஞ்சாப்புல இருக்கும். ஆமா, எல்லாம் இருக்கு. ஆரம், நெக்லஸ், ஒட்டியானம், இந்த கைக்கு கட்டுறது எல்லாமே இருக்கே. ஆமாக்கா, இந்த செட்ல எல்லாமே வந்துடும். அப்படியே தம்பி, இதுக்கு விலை எவ்வளவு? ஏக்கா, அப்படியே விலைக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா ஒரு 15,000 தான். வாடகைன்னா 3000. அடக்கடவுளே, 15,000மா? மாலாக்கா, உங்க முகத்துல உள்ள புள்ளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு வருது. இப்ப 2 தான் இருக்கு, மத்த எல்லாம் சரியாயிட்டு. அப்படியாட்டி, சரியாயிட்டா? இப்ப நான் பழைய மாதிரி ஆயிட்டேனா? மாலா, இன்னும் 2 புள்ளி தான் இருக்கு. அது வெளிக்காத்து பட்டோன்னு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் பாரு. சரிக்கா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. கடைக்காரனாச்சி, இந்த நகை வேண்டாம், வேற ஏதாட்டு காட்டுங்க. நல்ல கோல்டு கலர்ல காட்டுங்க. இத பாருங்க மேடம், நல்ல அழகா இருக்கே. இது என்ன விலை? ஏக்கா, இது வெறும் 20,000 தான் செட்டு. எல்லாமே இருக்கும், அப்படியே போட்ட தங்க மாதிரியே இருக்கும். இது ஒன்று இருக்கு, இது எல்லாமே கல் வச்ச நகை. இதையும் பாருங்க. இது எம்பிட்டு? இதுவும் 20,000 தான். நீ சொல்ற காசுக்கு தங்கத்திலே வாங்கி போட்டு போயிடலாம் போல. ஏக்கா, என்னக்கா பேசுறீங்க? தங்கத்துல எப்படி 20,000க்கு இவ்வளவு வாங்க முடியும்? எப்படியும் ஒரு 10-15 லட்சம் ஆயிராது. சரிப்பா, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. அந்த தங்கத்துல இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து ஒன்று ஒன்றா காட்டு. நாங்க போட்டு பார்த்துட்டு தான் வாங்குவோம். சரி சரி. ராதா, என்ன தேடிக்கிட்டு இருக்க? பூ குத்துற ஹேர் பின் இருக்கான்னு பாக்க.
சரி பாரு பாரு. ஏக்கா அங்கெல்லாம் ஏறி எதையும் எடுக்காதீங்கக்கா, கீழே இறங்குங்க. எல்லாம் கண்ணாடி போட்டு மாட்டி வச்சிருக்கேன், உடஞ்சி கிடஞ்சி போயிட போகுது. யோ என்ன கடைக்கு வந்து ஆளுகிட்ட இப்படி தான் பேசுவீரா? நாங்கள் அப்படித்தான் எல்லாத்தையும் பார்ப்போம், சும்மா ஈஸியாக வாங்கிட்டு போயிட முடியுமா? ஏப்பா தம்பி, அவளுக்கு கிடக்காளுக, நீ நகையெல்லாம் எடுத்து காட்டு, ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணும். இங்கே மேலே கண்ணாடி பெட்டிக்குள்ளே நிறைய பெருசு பெருசாக வச்சுருக்கானே, இதெல்லாம் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு போட்டால் நல்லா இருக்குமே. ஏக்கா இந்தாங்க, இது புது மாடல், இதை போட்டு பாருங்க. நெடுவாளி நீ போட்டு பாருட்டி. ஏக்கா எப்படி இருக்கு? அழகா இருக்குட்டி, உனக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. கடைக்காரே வேற காட்டுங்க. ஆ சரிக்கா காட்டுறேன். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏட்டி இதையும் போட்டு பாருட்டி. ஏக்கா இது பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, பழைய காலத்து பாட்டி மாடலாக இருக்கு. எனக்கு இதுக்கு முன்னாடி போட்டு பார்த்தோம்ல, அதுவே நல்லா பிடிச்சிருக்கு, அதையே வாங்கிக்கிடுவோம். அப்படியாட்டி, சரி சரி. ஏ தம்பி, முதல்ல ஒரு செட்டு காட்டினல, அந்த கோல்டு கலர் செட்டு, அதையே பேக் பண்ணி கொடுத்துரு. அதுக்கு எவ்வளவு விலைன்னு சொல்லு. ஏக்கா ஏக்கா பேக் பண்ணி தாரேன்க்கா. இந்த பொம்பளையை அந்த பக்கம் போக சொல்லுங்கக்கா, கடையில் வியாபாரத்தை கெடுக்குக்கா. மாலாக்கா இந்த பக்கம் வந்து உட்காருங்களேன். கொஞ்சம் மூஞ்சி சரியானோன்னா ஆரம்பிச்சிட்டீங்களே உங்க வேலைய. ஏட்டி இவன் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டு. அதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா இது கடையே கோல்டு கடை கிடையாதுமா, டூப்ளிகேட்டு கடை தான். ஓ அப்படியா? இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும்ல, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் இவங்க பெரிய குவாலிட்டி ஆஃபீஸரு. ஏம்மா அங்கிட்டு போய் உட்காருமா. பேச்செல்லாம் இருக்கட்டும் தம்பி, விலைய சொல்லு முதல்ல. ஏக்கா எல்லாமே ஒரே விலை தான்க்கா, 20,000 15,000 அதுதான் வித்தியாசம். அது விலைக்கு வாங்கினீங்கன்னா வாடகைன்னா எல்லாமே ஒரு நாளைக்கு 3,000 ரூபா. என்ன தம்பி இவ்வளவு கொள்ளையடிக்க? ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் தானே ஃபங்க்ஷன்ல போடுவாங்க, அதுக்கப்புறம் கலத்தி டப்பால தானே வைக்க போறாங்க. ஏக்கா நீங்க போடுறீங்களோ இல்ல போடலையோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இங்க இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு உடனே திரும்ப கொண்டு வந்தா கூட 3,000 ரூபா கொடுத்தா தான் விடுவேன். ஏக்கா வாங்க போவோம், இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், வேற கடையை பார்ப்போம். ஏட்டி சும்மா இரு, இவங்கிட்டயே பார்த்து பேசி வாங்கிட்டு போவோம். ஒரு 1000 ரூபா போட்டுக்கோ தம்பி, ஒரு நாளைக்கு வாடகைக்கு, காலையில கொண்டு வந்து கொடுத்துட்றோம். ஏக்கா 3,000 ரூபா பொருளை 1000 ரூபாய்க்கு கேட்டால் எப்படி கட்டுப்படி ஆகும்? ஒரு 2,500 ரூபாயாவது கொடுங்க. 1000 ரூபா தான் தருவோம், இல்லைன்னா வேற கடையை பார்ப்போம். வாங்கட்டி போவோம். சரி சரி எடுத்துட்டு போங்க. ஆனால் என்ன காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து வீட்டு வாசலில் நிற்பேன், நகையை கரெக்டாக கொடுத்துடணும். இப்போ எங்களுக்கு ராத்திரி தான் ஃபங்க்ஷன், ராத்திரி மட்டும் இருந்தா போதும், காலையில நீ வந்து வாங்கிட்டு போயிரு. சரிக்கா இருங்க பேக் பண்ணி தாரேன். கடைக்கார தம்பி, ஒரு அட்டை பூ குத்துற ஹேர்பின் எடுத்திருக்கேன், கணக்குல எழுதிக்கோ. கடைக்கார ப்ரோ, அப்படியே ஒரு 4 ஜோடி தங்க கலர்ல வளையல் வேணும், அதையும் பேக் பண்ணி கொடுத்துரு, கணக்குல எழுதிக்கோ. கணக்குல எழுதிக்கோ கணக்குல எழுதிக்கோன்ட்டு போறாளுகளே, யார் கணக்குல எழுத? உன் கணக்குல எழுதிக்கோப்பா. எப்பா தம்பி, வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு, அதையும் முடிச்சிட்டு போறேன். ஆட்டும் ஆட்டும். அடா 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 என்ன அழகா இருக்கு. டேடி நைனா இது நம்ம வீடா? பார்க்க வேற மாதிரி இருக்கு. நம்ம வீடுதாம்மா, நிச்சயதார்த்தம் வருதுல்ல, லைட் போடணும்ல, அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். டேடி நைனா வீட்டை சுற்றி இப்படி லைட்டாக போட்டு வச்சிருக்கீரே, நிறைய செலவாயிருக்குமே. ஆமா, பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதுன்னா சும்மாவா? செலவு ஆகத்தாம்மா செய்யும், அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன் டேடி நைனாக்கு என் மேலே எவ்வளோ பாசம். டாடி டாடி ஓ மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. சரி வா உள்ள போவோம். லைட் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. பேபிமா சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ரெடியா இரு, நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம். இந்த வண்டியிலையா போகணும்? ஆமா, வேற எந்த வண்டியில போக? இந்த வண்டியில எப்படி 10 பேர் போக முடியும்? 10 பேரா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நம்ம 2 பேர் தானே போக போறோம். நம்ம 2 பேரா? நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், நாங்கள் துணி எடுக்க போகிறோம், எல்லாரும் வாங்க ரெடியாக இருங்கன்னு. இப்போ எல்லாரும் தேடுவாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போகணும். எல்லாரும் யாருட்டி? யார்கிட்ட போய் சொன்ன?
எங்கள் அம்மா எப்படியும் வர வேண்டாமா துணி எடுக்க? நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்க எங்கள் அம்மா வரணும்ல. லட்சுமி அக்காட்ட சொல்லியிருக்கேன், மாலாக்கா, செல்வி அக்கா, ராதாக்கா, ஏன் மீன்கார பாட்டிகிட்ட கூட சொல்லிட்டேன். எல்லாரும் வந்துடுவாங்க. அடிப்பாவி, ஒரு சேலை எடுக்க எல்லாரையும் கூட்டிட்டு போகணுமா? சரி போவோம். நான் சாயந்தரம் காரை பிடிச்சி அனுப்பி விடுறேன். நீங்கெல்லாம் காரில் வாங்க, நான் வண்டியிலே வந்துடுறேன். நீங்கெல்லாம் பொம்பளை ஆட்களா வருவீங்கல்ல, காரில் வந்துருங்க. ஆட்டும் ஆட்டும். ஏட்டி மாப்பிள்ளையும் நம்ம கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம் டி. ஏம்மா, நம்மளுக்கே இடம் காணலை, கூட்டத்தில் இடிச்சுக்கிட்டு வரோம். அவரை எப்படி கூட்டிகிட்டு வர முடியும்? அவர் வண்டியில் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியாட்டி, சரி. லட்சுமி அக்கா, அதிசயமா உங்கள் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே. ஆமாட்டி, வீட்டில் போர் அடிக்கிங்கழுக. துணி கடைக்கு போறேன்னு உடனே கிளம்பி வந்துட்டாளுக. மாலா, உன் மூஞ்சில இருக்கிற புண்ணு எல்லாம் நல்லா சரியாயிட்டு போல. ஆமா செல்வி, அது நேத்தே சரியாயிட்டு. ஏம்மா பொம்பளை, அந்த பக்கம் தள்ளி உட்காருமா, மேலே வந்து இடிச்சுக்கிட்டு இருக்க. எப்பா, இங்க எங்க இடம் இருக்கு? உட்கார இடமே இல்ல, இடிச்சுக்கிட்டு தானே உட்கார முடியும். ரேகா, எனக்கு ஜன்னல் சீட்டு கூட. ஏட்டி, நானே சீட்டு மேல தொங்கிக்கிட்டு வரேன், ஜன்னல் சீட்டு எப்படி தர முடியும்? ரெண்டு பாட்டியும் நல்லா மேலே ஏறி சீட்டில் உட்காந்துட்டாங்க போல. காருன்னா 2 பேர் 3 பேர் வருவாங்கன்னு பார்த்தா இப்படி கூட்டம் கூட்டமா வந்து தலைமையிலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காளுங்க. ராதா, நீ மட்டும் நல்ல வசதியா மேலே ஏறி உட்காந்துட்டியாக்கும். எனக்கு சீட்ல உட்கார இடம் இல்லைல்ல, அதுக்கு தான் முதலையே மேலே ஏறி வந்து உட்காந்துட்டேன். நானும் அங்க வரட்டாட்டி, இந்த டிரைவர் திட்டிக்கிட்டே இருக்கான். வேண்டாம், அங்கேயே இரு, கொஞ்ச நேரத்துல கடை வந்துரும். ஆட்டும் ஆட்டும். மீன்கார பாட்டி, உங்க கடை எப்படி போகுது? ஏட்டி, என்னை பாட்டின்னு சொல்லாத, நீயும் நானும் ஒரே வயசுதான். என்னாச்சு, கடையை வித்துட்டீங்களாக்கும்? எதுக்கு? ஏமா, கடையெல்லாம் விக்கலம்மா, உனக்கும் எனக்கும் ஒரே வயசுன்னு சொன்னேன், என்னை பார்த்து நீ பாட்டீங்க. ஆமா ஆமா, கடையில வியாபாரம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? தெருவுல வந்து மீனுன்னு விற்க வேண்டியதுதான். ஏம்மா பாட்டி, தலையில இருந்து முதல்ல காலை எடுமா. எவ்வளவு நேரம் தலையிலேயே காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருப்ப? தம்பி, காலை தொங்க போட்டுக்கிட்டே எவ்வளவு நேரம் வர? வயசான ஆட்கள்ல முட்டி வலி வந்துரும். முட்டி வலி வரும்னா ஏன் மேலே ஏறி உட்கார்ந்துருக்க? கீழே சீட்ல உட்கார்ந்துருக்க வேண்டியது தானே. இடம் இருந்தா நான் ஏன் மேலே ஏறி உட்கார போறேன்? நீ சின்ன காரா வச்சிருக்க, பெரிய காரா கொண்டு வந்திருக்கணும். ஏம்மா, கார்ல 4 பேர் தாம்மா போகணும். தம்பி, என்ன எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தானே? யாருமா சின்ன பிள்ளை? இந்த 2 மேலே உட்காந்துருக்கிற கிளவியுமா? பின்னாடி தான் 2 சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்கு, மற்ற எல்லாரும் கிளவிங்க தான். ஏந்தாரு, எல்லாரையும் கிளவின்னு சொல்ற வேலை வச்சுக்கிடாத. மற்றவங்கள வேணா சொல்லு, என்னையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் பியூட்டி. மாலாக்கா ஆரம்பிச்சிட்டாங்க. பியூட்டியோ பழைய பாட்டியோ எனக்கு என்னம்மா வந்துச்சு? மாலா, நீ நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற துபாய்க்காரி வீட்டுக்கு போனியாம்ல? ஆமாட்டி, போயிட்டு தான் வந்தேன். போனதுக்கு தான் நல்ல பரிசு கிடைச்சதே. என்னட்டி சொல்ற? என்ன கொடுத்தா உனக்கு மட்டும்? அவ எங்க கொடுத்தா? அவளே ஒரு இத்து போனவா. மீன் குழம்பு வச்சு 3 மாசத்துக்கு திங்காளுக. 3 மாசத்துக்கா? அடக்கடவுளே. ஏம்மா, அங்கிட்டு தள்ளி உட்காருமா, இடைஞ்சலா இருக்கு, வண்டி ஓட்ட முடியல. எப்ப பேசிக்கிட்டு இருக்கோம்ல, தொந்தரவு பண்ணாத. நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்து வண்டியை ஓட்டு. தள்ளி உட்காந்துன்னா எப்படிம்மா? கதவுக்கு வெளியே தொங்கிக்கிட்டே ஓட்டவா? நீ எப்படியோ ஓட்டுப்பா. நீ சொல்லுட்டி, அப்புறம் என்ன ஆச்சு? அவ வீட்டில் ஒரு பொருளும் காசு கொடுத்து வாங்க மாட்டாளாங்க்கா. எல்லா பொருளையும் அடுத்த வீட்டில் வாங்கி எல்லாத்தையும் வேலையை முடிச்சிருவாளாம். ஏட்டி, அந்த துபாய்க்காரியை பத்தியா பேசுறீங்க? என் வீட்டுக்கு நேற்று சோப்பு பொடி வாங்க பிள்ளைங்க வந்துச்சு. அட கடவுளே, சோப்பு பொடி வாங்கவா? ஆமாட்டி, நான் நல்லா திட்டி அனுப்பி விட்டேன். ஏக்கா, என்கிட்ட மிளகா பொடி கேட்காக்கா. தலைவர் வீட்டுக்கு புளி வாங்க ஆள் அனுப்பியிருக்கா. அட கடவுளே, இப்படி எல்லாமா பண்றாங்க?
நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா துபாய் குடும்பம் மாதிரி இல்லையே, துப்பு கட்ட குடும்பம் மாதிரில இருக்கு. ஆமாட்டி, அது அப்படித்தான். மஞ்சு, நம்ம 2 பேரும் கடைக்கு போனோன்னே அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறி ஏறி விளையாடுவோமா? ஆ சரி சரி விளையாடுவோம். இரு, உன்னைய லிஃப்ட்டுக்குள்ள வச்சு மூடிடுறேன். ஏம்மா கடை வந்துட்டுமா, எல்லாரும் இறங்குங்க முதல்ல. அதுக்குள்ளேயுமா வந்துட்டு? இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே. ஏம்மா கீழே இறங்கி போய் பேசு. சரி சரி எல்லாரும் இறங்குங்க டி. ஏட்டி, முதல்ல கீழே உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் இறங்கிடுவோம். மேல இருக்கிற பாட்டிகள் எல்லாம் மெதுவா இறங்கி வரட்டும். ஆ ஆட்டும் ஆட்டும். மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் த. எல்லாரும் வந்தாச்சா? ஆமா, எல்லாரும் வந்தாச்சு. சரி வாங்க போய் துணி எடுக்க போவோம். இது என்ன இந்த கடை இவ்வளோ பெருசா இருக்கு? ஏட்டி, எல்லாரும் துணி எடுக்க எங்க கூட வரணும்னா வாங்க, இல்லைன்னா கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா போய் வாங்குங்க. வாங்குறதுக்கு காசு எங்க இருக்கு? ஏட்டி, கூட வரணும்னா வாங்க, சும்மா சுத்தி பார்க்க ஆசையா இருந்தா பாருங்கன்னு சொல்றாங்க. சரி, கல்யாண துணி பார்க்கறவங்கலாம் வாங்க என் கூட. நம்ம இவங்க கூட எல்லாம் போக வேண்டாம், நம்ம போய் நம்மளுக்கு சேலையெல்லாம் பார்ப்போம். ஆமாட்டி, அவங்க கூட எல்லாம் போனோம்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம தனியா போவோம். செல்வி இரு, நானும் வாரேன். ஏக்கா, நான் உங்க கூட தான்க்கா வருவேன், சேலை எடுக்கத்தானே வந்திருக்கோம், அதனால நான் உங்க கூட வரேன். ஆ சரிட்டி, நீ தான் பொறுப்பா இருப்பியே, வா வா. ஏம்மா, நாங்க அந்த லிஃப்ட்ல போய் விளையாடுறோம்மா. ஆட்டும் டி, எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாதீங்க, கரெக்டா ஒழுங்கா இங்கே தான் இருக்கணும். அம்மாவை வந்து அடிக்கடி பார்த்துட்டு போகணும். ஆ சரிம்மா, போயிட்டு வரோம். நம்ம போவோமா? வாங்க. ஏட்டி, நீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? சேலை தானே வாங்கணும், இங்க வேற என்னமோ துணியெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. எம்மா, இதெல்லாம் லுஹங்கா. ஏட்டி லுஹங்கா இல்ல, லெஹங்கா. கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி ஏதாவது ஒரு காயா இருக்குமோ? அத்தை, இது வேற ஒன்றும் இல்ல, நம்ம ஊர் பிள்ளைங்க பாவாடை சட்டை தாவணி போடுவாங்கல்ல, அதைத்தான் கொஞ்சம் மாடலா கல்லு ஒட்டி பெருசு பெருசா விற்கானுங்க. அப்படியா தம்பி? சரி சரி, நம்ம இப்ப சேலை தானே எடுக்கணும். ராமு, எனக்கு சேலை வேண்டாம், லுஹங்கா வாங்குவோம். ரெண்டையுமே பார்ப்போம், உனக்கு எது பிடிக்கோ எடுத்துக்கோ. ஆட்டும் ஆட்டும். முதல்ல போய் பட்டு சேலை பார்ப்போம். சரிங்க அத்தை, வாங்க பட்டுச்சேலை செக்ஷனுக்கு போவோம். என்ன அழகழகா துணிமணி எல்லாம் இருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும். மாப்பிள்ளை செலவு பண்றாருங்கிறதுக்காக ரொம்ப செலவு இழுத்து விடக்கூடாது, குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிடணும். அத்தை, அப்படிலாம் நினைக்காதீங்க, கல்யாணத்துக்கு நல்ல துணியா எடுக்கணும், கணக்கு பார்த்து வாங்கக்கூடாது. அட கடவுளே, நான் சொன்னது அவருக்கு கேட்டுட்டாக்கும். இவ்வளவு சத்தமா பேசுனீன்னா பிறகு கேட்காதா? ஐயோ, சத்தமா பேசக்கூடாது, இனிமேல் மெதுவா பேசுவோம். அதுவும் கேக்கு. இது ஜவுளி கடையா என்னது? நடுவுல சேரெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஐ சேரு, நான் உட்கார போறேன். மீன்கார பாட்டி, நீயும் வந்து உட்காரு. பாட்டின்னு சொல்லாதடி, நான் ஒண்ணும் உனக்கு பாட்டி இல்ல. முடி நல்ல அழகா வெட்டி இருக்கியேடி, எங்க போய் வெட்டுன? இந்த முடிய அழகா இருக்கு, குச்சி குச்சா தொங்கிக்கிட்டு இருக்கு, இத போய் அழகா இருக்குங்க.
எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நானும் போனதே இல்லக்கா, எனக்கும் பயமா தான் இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி கிறுகிறுன்னு தலையெல்லாம் சுத்துதில்ல? ஆமாட்டி, எனக்கும் அதான் பயமா இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தலையை சுத்திக்கிட்டு வருது. படத்துல எல்லாம் வர்ற மாதிரி லிஃப்ட் திடீர்னு ரிப்பேர் ஆகி நின்னுட்டுன்னா நம்ம என்ன செய்ய? ஏட்டி வாய வைக்காத, நம்ம 10வது மாடியில இருக்கோம், மாடிக்கு போகணும். அது வரைக்கும் லிஃப்ட் ஒழுங்கா ஒர்க் ஆகட்டும். எனக்கு தலைய சுத்துதுமா, நான் உட்கார போறேன். என்ன மீன்கார பாட்டி உட்கார்ந்துட்ட? எம்மா தலை சுத்துதுமா. பாவம் மீன்கார பாட்டி, மீன் கடைய வித்துட்டோன்னு சோகத்துல அங்கங்க மயங்கி மயங்கி உட்காருது. பாட்டி அவங்க நல்லா தான் இருக்காங்க. லிஃப்ட்ல போகும்போது லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கும்னு என் பிள்ளைங்க சொல்லுச்சு, அதனால தான் அப்படி இருக்காங்க. ஏடி இவ பாவம், தெருவுல மீன் விக்க வந்தான்னா எல்லாரும் வாங்குங்கடி, வாங்காம வேற யார்கிட்டயாவது போய் வாங்கிட்டு நிக்காதீங்க. அடக்கு இருக்கு கிழவி, அவங்க மீன் கடையை விக்கல. மீன்கார பாட்டி இவளுகெல்லாம் மீன் வாங்க மாட்டாளுங்க, சுத்த பிச்சைக்காரிங்க. நான் வாங்குறேன் என்ன? ஏம்மா இவகிட்ட இருந்து என்னைய காப்பாத்துங்கம்மா. லிஃப்ட் ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஏட்டி நீ வேற பயமுறுத்தாதடி. ஆமாக்கா, லிஃப்ட் நின்னுக்கிட்டு தான் இருக்கு, போனுச்சுன்னா தலை சுத்தும். இப்ப சுத்தல பாருங்க. எனக்கு பயமா இருக்குடி, என்னை எப்படியாவது இறக்கி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. அட கடவுளே, இப்படி ஆயிட்டே, இப்ப என்ன செய்ய? பயப்படாதீங்க டி, ஒருத்தர் பயந்தா எல்லாருக்கும் பயம் வருது. இருங்க, நான் ராமு தம்பிக்கு போன் அடிக்கேன். ஹலோ ராமு தம்பியா, நான் லட்சுமி பேசுறேன். நாங்களாம் இந்த லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், வந்து காப்பாத்துங்க. ஏக்கா நான் லிஃப்ட்டுக்கு வெளியே தான் நிக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்குன்னு லிஃப்ட் நின்னுட்டான், இப்போ சரி பண்ணிடுவாங்க. இன்னொரு 5 நிமிஷம் தான், பயப்படாதீங்க. என்னது வெயிட் அதிகமா இருக்கா? நாங்க 5-6 பொம்பளைங்க தானே இருக்கோம், இவ்வளவு வெயிட்டா இருக்கும்? என்னாச்சுக்கா? எல்லாம் என்னால தான் டி, நான் குண்டா இருக்கிறதுனால வெயிட் அதிகமா இருக்குன்னு லிஃப்ட் நின்னுட்டான். தம்பி, நிச்சயதார்த்தத்துக்கு கட்டுற மாதிரி பட்டு சேலையெல்லாம் எடுத்து போடுப்பா. நல்ல அழகா பூ போட்டிருக்கணும், நல்ல பார்டர்லாம் அழகா பெருசா வச்சு நல்ல சேலையா காட்டுங்க. சரி மேடம், இதோ காட்டுறேன். இதுல ஏதாவது பிடிக்குதான்னு பாருங்க. எப்ப இப்படி அடுக்கி வச்சுட்டு கேட்டா எப்படி பிடிக்கும்? விரிச்சு காட்டுப்பா. இப்போ பாருங்க மேடம், விரிச்சாச்சு. அண்ணாச்சி, அந்த ஊதா கலர் சேலையை பிரிச்சு காட்டுங்களேன். நல்ல அழகா இருக்கே, ஆரஞ்சு கலர்ல பார்டர் வச்சு வாங்கிக்கோட்டி. எனக்கு இது பிடிக்கல, என்ன வேற காட்டுங்கண்ணே. மேடம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏட்டி இது நல்லா தானே இருக்கு, பச்சை கலர் உனக்கு அழகா இருக்கும். அடுத்து அடுத்து. மேடம் இது நல்லா இருக்கான்னு பாருங்க, தங்க கலர்ல சேலை, எல்லா கலரும் சேர்ந்து இருக்கும், உங்க கலருக்கு நல்லா இருக்கும். ஏட்டி ஏதாவது ஒண்ணு வாங்குட்டி. லட்சுமி அக்கா, நீங்க ஏதாட்டும் சொல்லுங்க. ஏட்டி எனக்கு இது அவ்வளவா பிடிக்கல, அந்த ஊதா கலரும் அந்த பச்சை கலரும் நல்லா இருந்துச்சு. கரெக்டா சொன்னீங்க, அந்த பச்சை கலரே வாங்கிக்கிடுவோம். லட்சுமியை கூட்டிட்டு வந்தாதான் வேலை நடக்கும். மேடம் அப்போ அந்த பச்சை சேலையை பேக் பண்ணிடட்டுமா? இருங்கண்ணே, எதுக்கு அவசரப்படுறீங்க? இன்னும் கடையில் எங்கெல்லாம் சுத்த வேண்டி இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் பச்சை கலரு வாங்கவா இல்லை வேற ஏதாட்டும் வாங்கவான்னு முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் சொல்லி விடுறோம். என்ன நீங்க அந்த பச்சை சேலையை எடுத்து தனியா வைங்க, நாங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாரோம், கடைசியில பில் போட்டுக்கிடுவோம். சரி சார். செல்வி, இங்க பாத்தியா, எல்லாம் வெள்ளைக்காரிங்க போடுற துணியா இருக்கு. ஆமாட்டி, பாரு எல்லாம் அப்படித்தான் இருக்கு. நம்ம அன்னைக்கு ஒண்டர்லாக்கு போயிருக்கும் போது பார்த்தோம்ல, எல்லா வெள்ளைக்காரிங்களும் இப்படித்தான் குட்டி குட்டியா போட்டுட்டு அலைஞ்சாளுங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. நான் போட்டு பார்க்க போறேன். நீ போடுவம்மா, நீ எல்லாத்தையும் போடுவ. செல்வி, நீ இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டிருக்கியா? இல்லடி, அதெல்லாம் நான் போட்டதில்ல. நமக்கு எப்பவுமே இந்த சுடிதார் தான். ஆமாட்டி, இதெல்லாம் நம்ம போட்டோம்னா நாய் விரட்டும். நீங்கெல்லாம் இருங்கட்டி, நீங்கெல்லாம் ஒரு கதைக்கு ஆக மாட்டீங்க. இருங்க, நான் போய் போட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. எதை போடலாம்?
நம்மளுக்கு ஏற்ற ட்ரெஸ் எது? எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு தான். இருந்தாலும் அந்த இருக்கு, அந்த வெள்ளை கலரு, அதை எடுத்து போடுவோம். மாலா, வெள்ளைக்காரி மாதிரி இருக்கியே. நான் எப்பவுமே வெள்ளைக்காரி மாதிரி தான்ட்டி இருப்பேன். கோழி முடிய சிலுப்பிக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. நானும் போய் ஒரு துணி போட்டுட்டு வரேன். இவ என்னத்தை போட்டுட்டு வர போறாளோ? செல்வி, அழகா இருக்கியே. நீயும் அவளை மாதிரி அரையும் குறையுமா போட்டுட்டு வருவேன்னு நினைச்சேன். சீ, நான்லாம் அப்படி போட மாட்டேன்ப்பா. எனக்கெல்லாம் அந்த மாதிரி துணியெல்லாம் பிடிக்காது. எப்பவும் நீட்டா போடணும். இந்த துணியை போய் குறை சொல்றாளுகளே, இதுக்கு என்ன குறைச்சல்? எவ்வளவு அழகா இருக்கு. ராதா, நீயும் போய் ஒரு துணியை போட்டுட்டு வா. சரி டி, இந்த போறேன். இந்த துணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பேசாம இதை வாங்கிக்கிட வேண்டியதுதான். ராதா, சூப்பரா இருக்கியே. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரையும் விட உனக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. முக்காட விட மாட்டியாமா நீ? எல்லாரும் விதவிதமா துணி போட்டிருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அழகா இருக்கு. அந்த ஒருத்தி வெள்ளை துணி போட்டுட்டு நிக்கல, அவதான் குரலி வித்த காட்ட பறவை மாதிரி இருக்கா. கிழவி, சும்மா இருக்க மாட்டே. ஏட்டி வித்த காட்டுடி, நல்ல வசூலாகும். கிழவி, என்கிட்டயே வம்பிழுத்துக்கிட்டு இருக்காத, பேசாம போ. என்னது, காசு கொடுத்தாதான் வித்த காட்டுவியா? இரு கிழவி, உன்னைய போகும்போது காரு டயர் கடியில தூக்கி போட்டுறேன். ஏம்மா சீக்கிரம் சொல்லு, என்ன வித்த காட்ட போற? கயத்து மேல நடக்க போறியா, இல்லன்னா பாம்பு டான்ஸ் ஆட போறியா? நல்ல பிச்சி போட்ட கோழி மாதிரி Dress போட்டுட்டு வந்திருக்கா. வேற துணியே கிடைக்கலையா உனக்கு? போட்டுட்டு கிழிச்சியா இல்ல கிழிச்சு போட்டியா? கிழவி, நான் எப்படினாலும் போடுவேன். உனக்கு என்ன கவலை? நீ கிளம்பு இடத்த விட்டு. சரி சரி, ஆரம்பி. காசு போடுறேன், சீக்கிரம் வித்தைய காட்டு. இந்த கிழவி என்னத்துக்கு என்கிட்டயே வம்பிழுத்துட்டு கிடக்குது. இதுக்கு ஒரு பாயாசத்தை போட்டாதான் சரியா வரும் போல. சரி, நீ வித்தைய ஆரம்பிக்க மாட்ட. என்னைய யாரோ கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். நல்ல வேலை கிளவி போயிட்டு. யாத்தாடி, என்ன வரத்துக்கு வருது. மாலா, அந்த துணி எவ்வளவு? ஏட்டி, வெறும் 10,000 தான்டி. என்னது, இந்த கிழிஞ்ச துணி 10,000-மா? இதையா வாங்க போற? ஆமாட்டி, இதைத்தான் வாங்க போறேன். நிச்சயதார்த்தத்துக்கு போடவா? அவளுக்கு தானே நிச்சயதார்த்தம். யாருக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா என்ன, கல்யாணமா இருந்தா என்ன, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம தான் அழகா இருக்கணும். 10,000 கொண்டு வந்தியாக்கும். அதான் தர்பூசணி வித்த காசு இருக்குல்ல, அதை வச்சு வாங்கிட வேண்டியதுதான். ஆமாட்டி, காசு வச்சிருக்கேன், வாங்கத்தான் போறேன் இந்த ட்ரெஸ்ஸை. சரிம்மா, நீ வேணும்னா வாங்கிக்கோ. நாங்க சும்மா தான் போட்டு பார்த்தோம், நாங்கெல்லாம் காசு கொண்டு வரல. சரி வாட்டி, போய் துணியை மாத்திட்டு வருவோம். பேபிமா, இதெல்லாம் லெஹங்கா தான். உனக்கு ஏதாட்டு பிடிச்சிருக்கான்னு பாரு. யோ, என்னையா இது? எல்லாம் ஒரே சிவப்பா இருக்கு. அந்த பக்கம் நிறைய கலர் இருக்கு பாரு. ஆமா, இரு, நான் அங்க போய் ஒன்னு எடுத்து போட்டுட்டு வரேன். என்னத்த போட்டு வர போறாளோ தெரியலையே. ஹலோ மிஸ்டர் பொக்கை, எப்படி இருக்கு என் ட்ரெஸ்ஸு? எம்மாடி, என் கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருக்கியே. ஹஹஹஹஹா. பேபிமா, தேவதை மாதிரி இருக்க, சூப்பரா இருக்க. இதை வாங்கிக்கிறியா? இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆட்டும் ஆட்டும், வாங்கிக்கிறேன். சரி போவுமா, உங்க கூட்டத்தெல்லாம் காணும். ஒவ்வொருத்தரையா தேடி கண்டுபிடிப்போம். வா. ஒரு விஷயத்த மறந்துட்டு இரு தெரியுமா? எதை மறந்தேன்? ஐயோ, ஏதாவது வாங்காம விட்டுட்டோமா? வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, எனக்கு திங்கிறதுக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. இவ்வளவு நேரம் துணி தானே எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ போய் சாப்பிடுவோம். மேலே ஃபுட் கோர்ட் இருக்கு, சாப்பாடு வாங்கி தந்து கூட்டிட்டு போறேன். சரியா? எல்லாரையும் வர சொல்லு. அதுக்கு தான் எல்லாரையும் தேடுனேன். அப்படியா? சரி சரி, வாரும் போவோம், ரொம்ப பசிக்கி.